வாய் கூசாமல் ஏன் சார் என்மேல் பழியை போட்டீங்க முதல்வரை காட்டமாக விமர்சித்த விஜய். தமிழகத்தில் நாளை மறுநாள் ஏப்ரல் 23, 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் இறுதிக்கட்ட பிரச்சாரம் களம் அனலாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் திமுக, அதிமுக, நாதக, தபக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் இன்று ஏப்ரல் 21, 2026 மாலை 6 மணியுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையும் முடிவடைய உள்ளது. இந்த சூழ்நிலையில் சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் நடிகரும் தஹில்வியுக தலைவருமான விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர், இது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல், சும்மா மாற்றி மாற்றி ஓட்டு போடுவதற்கு பெயர் மாற்றம் கிடையாது. புதுசா ஒருத்தவங்களை கொண்டு வருவதற்கு பெயர்தான் மாற்றம். போகி பண்டிகை அன்றைக்கு வீட்டில் இருக்கும் வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம். அது மாதிரி இந்த தேர்தலில் 75 வருட பவள விழா பாப்பாவையும் 55 வருட பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோம். ஒரு புது அரசு, ஒரு நல்ல அரசு கொண்டு வருவோம். நீங்கள் திமுக மற்றும் பலர் அல்லது பாஜக என யாருக்கும் ஓட்டு போட்டாலும் சுற்றி சுற்றி பாஜகவுக்கு ஓட்டு போடுவது மாதிரிதான். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிரான ஓட்டு. ஒட்டுமொத்தமாக சேர்ந்த இந்த ஒருத்தனை எதிர்க்கிறார்கள். ஏன் அப்படி எதிர்க்க வேண்டும்? அதற்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள். என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும் நினைச்சது தப்பா? ஊழலே செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்ட ஒழுங்கு சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? ஆனால் மக்களே, நல்லாருப்போம் நல்லாருப்போம், எல்லோரும் நல்லாருப்போம். இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் குட்டி நண்பா நண்பிக்கு எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள். சாக்லேட் வேண்டுமென்றால் அழுது அடம்பிடிச்சு வாங்கிடுவீங்களே, அது மாதிரி இந்த விஜய் மாமா ஜெயிக்கணும் என்பதற்காக, இந்த தமிழ்நாடு ஜெயிக்கணும் என்பதற்காக உங்க வீட்டில் இருக்கிற எல்லோருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இந்த கூட்டணி கணக்கு எல்லாம் தூள் தூளாகிவிட்டது. ஓட்டு போடுவதற்காக காசு கொடுத்து சத்தியம் வாங்குறாங்க. அதையெல்லாம் நம்பாதீங்க. பாஜக வந்துடும் என்ற பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமாக ஈடுபடாது. பாசிச்ச பாஜக இங்கே ஈடுபடாது. இந்த திமுகவும் வேணாம் மற்றும் பலரும் வேணாம். முக்கியமா பாஜக வேணவே வேணாம் என மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. மலையாய் உயர்ந்து நிற்கிற நமது மக்கள் மிகப்பெரிய விசில் அலையாய் நிற்கப் போகிற எலெக்ஷன். வாகை சூடும் வரலாறு திரும்பும் இந்த எலெக்ஷன். ஸ்டாலின் சார், தேர்தலுக்கு பிறகு நீங்கள் தோத்தத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் பீல் பண்ண போறீங்க என கொஞ்சம் சொல்லவா? ஏண்டா இந்த விஜயை பாடப்படுத்தினோம், ஏண்டா விஜய்க்கு எதிரா சதி செஞ்சோம், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிரா சூழ்ச்சி செஞ்சோம் என நினைச்சு பீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை பீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சேன் உங்களுக்கு? நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டில் மண்ணை அள்ளி போட்டுட்டேனா? உங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை, நீங்கள் அடிக்கிற கொள்ளையை, நீங்களும் உங்க மந்திரிகளும் சேர்ந்து செய்கிற ஊழலை மக்களுக்கு எடுத்து சொன்னேன். கரூரில் என்ன நடந்தது என கரூர் மக்களை கேட்டாலே அவர்கள் புட்டு வைப்பாங்க. ஏன் என்மேல் பழியை தூக்கி போட்டீர்கள்? இந்த விஷயத்துக்கு நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் என வீடியோ போட்டுட்டு போய் சட்டசபையில் உட்கார்ந்துகிட்டு லேட்டா வந்துட்டாருனோ என்மேல் பழியை தூக்கி போடுறீங்க. போலீஸ் கொடுத்த டைம்ல நான் அங்கே இருந்தேன். நாமக்கல்லில் இருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லோரையும் அப்படியே விட்டுட்டு வர சொல்வீங்களா? நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன்? எவ்வளவு நேரத்தில் வந்தேன் உலகமே லைவில் பார்த்தது. வாய் கூசாம என்மேல் பழியை தூக்கி போடுறீங்க. ஒரு மனசாட்சி என்பது வேண்டாமா? நீங்க தான் எதுவுமே பண்ணவில்லை சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூரில் மட்டும் போட்டி போட்டு உங்களுடைய ஒரு அடிமையை ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதனால் மக்களே அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க இந்த வந்த விஜய், உங்களிடம் நான் நீதி கேட்கிறேன். தயவு செய்து எனக்கு நீதி வழங்க வேண்டும் என பேசினார்.